எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு ஹெல்த்தி குருமா தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். அது என்ன கேட்டிங்க அப்படின்னா, குட்டி பீன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பீன்ஸை வந்து அவிய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஊற வச்சு தான் அவிய வைக்கணும். முதல் நாள் வந்து ஊற வச்சுருங்க. இங்கேயும் வந்து நம்ம வந்து இப்போ மசாலாக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிடலாம். இதில் வந்து ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கொலவளப்புக்கு கொஞ்சம் நடக்கடலை, பொட்டுக்கடலை, பாதாம் 3ஐயும் வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்ந்து நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து தக்காளி வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா அது ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா குருமாவோட டேஸ்ட்டே வந்து போயிடும். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சோன்னு வந்து கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நீங்கள் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து கொலகொலப்புக்கு வந்து நான் எல்லாமே வந்து போட்டேன். இந்த கடலை இதுகளே போதும். இதில் வந்து கொஞ்சோன்னு வந்து பட்டை மட்டும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். இதில் வந்து கொஞ்சம் வந்து உங்கள் காரத்துக்கு மிளகாய் தூள் வந்து போட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறங்க. இதில் வந்து போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதில் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வதக்கின எல்லாத்தையும், அதாவது அரைக்கையில் குறைன்னு அரைங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா குருமாவோட டேஸ்ட் வந்து போயிடும். அதனால் வந்து குறப்பாக அரைச்சி வச்சுட்டு இதில் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த நம்ம அவிச்சு வச்சுருக்க பீன்ஸில் வந்து அது கூட வந்து கலந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்குங்க. கலக்கி விட்டு நம்ம வந்து இது கூட கொஞ்சோண்டு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணி மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு இதை வந்து விசில் போட்டுடலாம். விசில் வந்து ஒரு 5-6 விசில் போட்டுக்கிறோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தாளிக்கல இல்லையா, இனிமேல் தான் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்க தேவையானது வந்து கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறோங்க. வதக்கிட்டு நம்ம வந்து இங்கே விசில் போட்டு வச்சுருக்க அந்த குருமாவை எடுத்து இதில் வந்து ஊற்றிடுங்க. இது வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, அதனால் வந்து கீழெல்லாம் வந்து சிந்திருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை வந்து ஊற்றலாம். அந்த ஊற்றில பாருங்கள், ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. அதனால பாருங்கள் எல்லா இடமும் வந்து செதற ஆரம்பிச்சிருச்சு. நாம் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து கொஞ்சோன்னு வந்து நான் வந்து மல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இலையை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அல்டிமேட்டான வந்து ஒரு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. பெரியவங்க முதல் குழந்தைங்க வரை இதை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.